மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ். பிறந்த சிறந்த மொழிகளே பிறந்த மொழிதான் நம் தாய்மொழி தமிழ். அந்த தமிழை பற்றிய ஒரு கவிதை. அதாவது தமிழுங்கிறது எப்படி இருக்கும், நம்ம பிறக்கும் போது நமக்கு பாடக்கூடிய தாலாட்டு பாடல்லேருந்து நம்ம இறக்கும் போது நமக்கு பாடக்கூடிய ஒப்பாரி பாடல் வரைக்கும் நம்ம கூடயே பிறந்து வளர்கிடக்கூடிய ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி, நம்மளுடைய தாய்மொழி தமிழ். அந்த தமிழை பற்றிய ஒரு கவிதை தான் நம்ம பார்க்க போறோம். தயார்மா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கவிதை என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ் பத்தி தான் சொல்ல போறேன். கற்பனை கெட்டாத காவியமோ, என் கவிதையோடு பிறந்த ஓவியமோ, திக்குகள் எட்டிலும் நீ சென்று தீந்தமிழ் என்ற பெயர் கொண்டாய். புகழ் முக்குகளால் நான் உன்னை வாழ்த்த அவை பூத்த நிகழ்வினை யாது சொல்வேன். மனிதனாய் ஒருவன் பிறப்பதற்கே பல மாதவம் செய்திடல் வேண்டுமடி. உன் மதி மீது நான் மகிழ்ந்துறங்க எத்துணை தவங்கள் செய்தேனோ, யாரிடம் வரங்கள் பெற்றேனோ. அடி பைந்தமிழே, மனிதனாய் பிறந்த நானும் மாந்தராய் மாறுகின்றேன். மகுடம் சூடிய உன் மாணிக்க வார்த்தைகளை மகிழ்வோடு பேசுவதினால் ஆதியும் அந்தமும் உனக்கில்லை, அன்னையும் தந்தையும் உனக்கில்லை. ஆனால் என் ஆதியும் அந்தமும் நீயானாய், அன்னையும் தந்தையும் நீயானாய். தாய் வயிற்றின் கருவறையிலே தொப்பல் கொடி சுவாசத்திலே தாளாட்டாய் உன் வார்த்தைகள் வந்து என் மேல் மோதிய நேரம். வாடை காற்றும் தென்றலானது வஞ்சையோடு வருடைய என் தாய்மடியில் அவர் தாய்ப்பாலோடு இணைந்து செம்மை தமிழ் பாலும் உண்டு வளர்ந்தேன். கருவறையில் நான் உதிர்த்த நாள் முதலாக கல்லறையில் நான் முதிர்ந்த நாள் வரையில் எத்தனையோ சொந்தங்கள் இடையிடையே வந்து போயின. ஆனால் அவை இருந்த இடம் கூட என்று தெரியவில்லை. ஆனால் நீயோ பிறப்பிலே தாலாட்டாய் மாறி தட்டி கொடுத்து வளர்த்தாய். இறப்பிலே ஒப்பாரியாமாக மாறி ஓல்ஹா புகழ் படைத்தாய். கடவுள் இல்லவே இல்லை என்பார்கள் நாத்திகவாதிகள். உன் எழுத்துக்களை கண்ணால் கண்டுவிட்டால் அவர்களோ அநாத்திகவாதிகள். காலத்தால் முந்திய உன் புகழை காவியத்தால் கூறிவிட முனைந்தேன். இந்த கழியிலே காலமும் போதவில்லை, காகிதமும் போதவில்லை. கன நேரம் உண்மை மனதில் நினைத்து மனம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை உன் திருவடியில் சாற்றுகிறேன். வாழி அன்னை தமிழே வாழ்வோம் அவள் சொன்ன ஏற்றினிலே. நன்றி.